ஆறு எப்போதும் தன்னை சுற்றி இருப்பவர்களோடு அன்பாக பழகக்கூடியவள். அவளை தன் பக்கம் இழுக்க பொன்னோ பொருளோ தேவையில்லை. அன்பான வார்த்தைகளே போதும். உடை மாற்ற எண்ணி எழுந்து சென்று படியேறியவள் திடீரென்று உடையின் இரு பக்கமும் இரு கைகளால் விரித்து பிடித்து கொண்டு குழந்தையின் குரலில் பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையே ஆட்டு என்று குழந்தை போல ஆடிக்கொண்டே பாடியவள், 3 பேரும் ஒன்று தானே, அம்மாவுக்கு கண்ணு தானே, ஒன்னா விளையாடலாம் என அரவிந்த் ஆதிக்கு இடையில் அமர்ந்து கொண்டு பாட, அவர்களும் இவளை இரு பக்கமும் இருந்து தோளோடு அணைத்து கொண்டு அமர்ந்த நிலையிலேயே ஆடிக்கொண்டிருந்தனர். இதனை அகல்யா லட்சுமி அம்மாள் மனநிறைவோடு பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். வெகு கண்ணா வாப்பா என்ற பாட்டியின் குரலில் திரும்பி பார்க்க, வாசட் கல்வி கைகளை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் விகான். அவனை கண்டதும் நொடியில் அனைவரும் தங்கள் விளையாட்டுத்தனங்களை விட்டு எழுந்து வரவேற்க, ஆறுவை ஒரு ரசனையான பார்வையில் வருடியபடியே உள்ளே நுழைந்து அமர்ந்தவனை பாட்டி கவனித்து குறித்து கொண்டார். மற்றவர்கள் கவனிக்கும் முன்பு தன் பாவனையை மறைத்து கொண்டவனும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு பாட்டிக்காக வாங்கி வந்த மருந்துகளை அவரிடம் கொடுத்துவிட்டு வெளியேறினார். இப்போது இது வாடிக்கையாகி விட்டது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாட்டியை பார்த்து விட்டு செல்வான். முதன்முறையாக தன்னை கண்ட போது அவர் தன் மீது கொண்டுள்ள அன்பு புரிந்து போக இத்தனை வருடங்களாக அவரை பார்க்காமல் இருந்ததை எண்ணி வருந்தியவன் அதன் பிறகு அவருக்காகவே பல நாட்கள் வந்து சென்றான். ஆறு வீட்டில் இருக்கும் நேரமாக பார்த்து வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய்களை அடித்து கொண்டிருந்தான். அடுத்த முறை வந்த போதே அவருக்கு வீல் சேர் வாங்கி கொண்டு வந்து தந்து பெரிய மருத்துவரிடம் கூட்டி செல்ல நினைத்தவனுக்கு பலமான எதிர்ப்பு ஆறுவிடமிருந்து வந்தது. ஏன் உன்னை நிரந்தரமா நோயாளியாக்கிற எண்ணமா லட்சு? இல்லை, இங்க நாங்க உன்னை சரியா பார்த்துக்கிறது இல்லையா என நேரடியாக கேட்காமல் பாட்டியிடம் கேட்டுவிட்டு மாடி ஏறியவள் பணத்திமிர் என முணுமுணுத்து கொண்டே பல்லை கடித்து கொண்டே சென்றார். தப்பா எடுத்துக்காத ராஜா, அவளுக்கு என் மேல பாசம் அதிகம்பா. என்னை வீல் சேரிலெல்லாம் அவளால் பார்க்க முடியாது, அதைத்தான் அப்படி சொல்லிட்டு போறா என்றவர், வேற டாக்டர் எல்லாம் வேணாம்ப்பா, இவரே நல்ல டாக்டர் தான் என்றார். இதில் இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது என்று நினைக்காதவன் சரி என்று ஒத்துக்கொண்டதோடு இனி அவரின் மருந்து செலவை பார்த்து கொள்வதாக கூற, வேண்டாம் என தயங்கிய மாமிகளை, எனக்கும் அவங்களை பார்த்துக்க தோணாதா? இல்லை, அதுக்கான உரிமை எனக்கு கிடையாதா மாமி என கேட்டு அவர்களை சம்மதிக்க வைத்தான். விகான் சென்ற பிறகு சாப்பிட வந்தவள் அங்கு அரவிந்த் அவனை புகழ்ந்து பேசி கொண்டிருப்பதை கண்டு வெறியாக, ஆதியோ இப்பையெல்லாம் விகு அத்தான் அடிக்கடி இங்க வர்றாங்க இல்ல என கேட்க, ஆமா, திடீர்னு பாட்டி மேல பாசம் பொங்கி வலியுதான், அதான் நீ வேணும்னா அதை ஒரு பாத்திரத்துல பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வை என்றால் ஆத்திரத்தோடு. இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த லட்சுமி அம்மாளுக்கு கவலையாகி போனது. பேரனின் மனம் புரிந்ததால் ஆறுவின் பிடிமித்தமை அப்பட்டமாக தெரிய, இதை எப்படி சரி செய்வது என்ற கவலை அவரை பாடாய்படுத்தியது. காரணம், ஆறு மனதை மாற்றுவது அவ்வளவு சுலபம் இல்லை. மற்றவருக்காக பாசத்தினால் விட்டு கொடுப்பவள் தனக்கு என்று வரும்போது உறுதியாக நிற்பாள். 3 நாட்கள் கழித்து கல்லூரி முடிந்து வந்தவளை அழைத்த பாட்டி அவளிடம் ஒரு பார்சலை தர, அதை வாங்கி பிரித்தவள் இன்பமாக அதிர்ந்தாள். அன்று பெரியதாக இருந்த உடை இன்று அதைவிட அழகான டிசைனில் அதே கலரில் தன் மேல் வைத்து அளவு பார்த்தவளுக்கு அது கச்சிதமான அளவோடு இருப்பது கண்டு அத்தனை சந்தோஷம். வாவ் லட்சு, இது எப்படி என்றால் அவளின் சந்தோஷ துள்ளலில் ரசித்து கொண்டிருந்தவர், அத்தான் வாங்கி கொடுத்தாண்டாம் என்றார். அதில் துள்ளி குதித்தவள், அத்தான் எப்பவுமே ஸ்வீட் என்றார். நந்துவாக இருக்கும் என நினைத்து அவருமே அதனாலே முழித்தாக சொல்லாமல் விட்டிருந்தார். மதியம் இதை கொண்டு வந்து கொடுத்தவன், அன்னைக்கு நடந்த கலாட்டாவை பார்த்தேன் பாட்டி. ஒரு வேளையாக ஷாப்பிங் மால் போயிருந்தப்போ இதை பார்த்தேன். அதான் என்று கூறி ஆறு இல்லாத நேரமாக பார்த்து கொடுத்து சென்றிருந்தான். ஆனால் இவருக்கு தெரியாததா, நிச்சயமாக இதற்காகவே சென்று வாங்கியிருப்பான் என்று. அதனாலேயே யார் கொடுத்தது என்று சொன்னால் அணியாமல் போகக்கூட வாய்ப்பிருக்கு என்று அவளை நன்கு புரிந்தவர் பாதியை மட்டும் சொன்னார். ஆறுவிற்காக பார்த்து எடுத்த உடையில் அவளை பார்த்து ரசிக்க நினைத்து அவள் அதை அணிந்து செல்லும் நாளை அறிந்து காலையில் அவளின் வருகைக்காக காரில் காத்திருந்தவனை ஏமாற்றாமல் அந்த உடையில் அழகிய மயிலென தயாராகி வந்தவளை கண்டவனால் அவள் மேலிருந்து கண்களை அகற்ற முடியவில்லை. அத்தனை அழகாகவும் அம்சமாகவும் பொருந்தி இருந்தது அது அவளுக்கு. சும்மாவே அவளை வட்டமிடும் அவன் கண்கள் இமைக்க மறந்து பார்த்திருந்தன. அவளுக்காக தேடி பார்த்து அவன் எடுத்து கொடுத்த முதல் உடை. முன்பு திருமணத்தில் சேலை எடுத்தது அவனாக இருந்தாலும் அதை தூர நின்று ஆடையும் கலரை மட்டுமே அவனான் தீர்மானித்திருந்தான். ஆனால் இது அப்படி இல்லை. அவனை தொட்டு தேடி எடுத்தது. அதில் அவளை பார்க்கும்போது ஏதோ அவளே தன் கை வளைவிற்குள் நிற்பதை போன்ற உணர்வு. அதற்கு ஏற்றால் போல் அவனின் மனதை சுணங்க வைக்கக்கூடாது என்றோ என்னவோ. கல்லூரி பேருந்து ஏற இன்று அரவிந்தோடு வந்திருந்தாள். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை இப்படி அவள் அறியாமலேயே வந்து பார்த்து அவன்
ஆனால் இன்று அவனால் அவள் பேருந்தில் ஏறியதும் திரும்பி செல்ல முடியவில்லை. அவளை மீண்டும் பார்க்கும் ஆவலை அடக்க மாட்டாமல் அவளுக்காக முன்பாக கல்லூரி சென்று கார் பார்க்கிங்கில் காத்து கொண்டிருந்தான். அவளும் வந்தாள். பேருந்திலிருந்து இறங்கி, அன்று விழா என்பதால் யாரும் அவசரமாக வகுப்புக்கு செல்ல முடியாமல் அங்கு நின்று பேசி கொண்டிருக்க அது விஹானுக்கு ரொம்பவே வசதியாக போயிற்று. கண்களால் அவளை அணு அணுவாக ரசித்து அப்படியே இதயத்திற்குள் சேமித்து வைத்து கொண்டிருந்தான். அவனின் மோன நிலையை கலைப்பது போல் ஆருவின் அருகில் கையில் கார்டு மட்டும் பூவோடு வந்து நின்றான் ஒரு சீனியர் மாணவன். அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த விஹானின் கைகள் ஸ்டேரிங்கை நெறித்து கொண்டிருந்தது. அதே நேரம் கண்கள் யோசனையோடு ஆருவை அளவிட்டது. அவளின் ரியாக்ஷனை அறிய ஆறு அவனிடம் எதுவோ சொல்வதும் அதற்கு அவன் தலைந்து பேசுவதும் இவள் சலிப்பாக அங்கிருந்து நகர முயல அதுக்கு வாய்ப்பளிக்காமல் வழிமறித்து இதோ இழித்து கொண்டே கூறுவதும் அவள் கோபமாக விரல் நீட்டி எச்சரிக்க அவன் கையில் இருந்த கார்டையும் பூவையும் தூக்கி எறிந்துவிட்டு அவளை நெருங்குவதும் அவள் ஏதோ சொன்னபடியே பின்னால் நகர்வதும் அவனும் கோணல் சிரிப்போடு முன்னேறுவதும் பின்னால் மரத்தில் மோதி ஆறு அதிர்ந்து நிற்பதும் அதை கண்டு ஒரு வெற்றி புன்னகையோடு நெருங்கி அவளின் முகம் நோக்கி குனிவதும் தெரிந்தது. அதில் பொங்கிய கோபத்தோடு ஆறு அவனை அறைய கை ஓங்க அவன் அதற்குள் தூரப்போய் விழுந்திருந்தான். ஓங்கிய கை அந்தரத்திலேயே நிற்க இது எப்படி என்று புரியாமல் தன் வலது பக்கம் திரும்பி பார்த்தவள் அங்கு ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்த விஹானை கண்டு அதிர்ந்தாள். இத்தனை நாட்களாக அவனை ஸ்டைலாக, கம்பீரமாக, அமைதியான, பணக்கார திமிர் பிடித்தவனாக மட்டுமே பார்த்தவள் கோபத்தில் கண்கள் சிவக்க அடக்கப்பட்ட ஆத்திரத்தில் முகம் சிவந்து நின்றிருந்தவனின் இந்த அவதாரம் அவளுக்கு புதிது. அதுவரை ஓங்கிவிட்ட ஒரு குத்தில் தூர போய் விழுந்தவனை வெறித்திருந்தவன் திரும்பி ஆறுவை முறைத்து, வீரமெல்லாம் வீட்டில் மட்டும்தானா என்றான் அடக்கப்பட்ட ஆத்திரத்தோடு. வார்த்தையை கடித்து துப்பி அவனின் இந்த புதிய அவதாரத்தில் மிரண்டு நின்றவள் இப்படி நேரடியான அவனின் கோப வார்த்தைகளில் மருள அதை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் எழுந்து வெறியோடு தன்னை தாக்க வருபவனை கொஞ்சமும் பதட்டமில்லாமல் அசால்ட்டாக எட்டி ஒரு உதைக்க தூர பறந்து போய் மயங்கி விழுந்தவனையே அந்த கல்லூரி மாணவர்கள் கடைசியாக கண்டது. இப்படி அவளிடம் மட்டும் அமைதியாக வழியில் தன் மனதை புரிய வைக்க நினைத்து அவளையே தன்னை தேடி வர வைக்க நினைத்தவன் 6 மாதங்களுக்கு பிறகு நிகழ்ந்த ஒரு எதிர்பாராத நிகழ்வால் சட்டென்று முடிவெடுத்து 10 நாட்களில் அவளின் விருப்பமின்றியே அவளை மணந்து தன்னருகில் வைத்து கொண்டான். 6 மாதங்கள் சென்று இருந்தது. விஹான் 20 நாள் தொழில் பயணமாக அமெரிக்கா சென்று ஊர் திரும்பி இருந்தான். அவனுடைய பூனைக்குட்டியை பார்த்து 1 மாதத்திற்கு மேல் ஆகிறது. ஆருவிற்கு இது 3ஆம் வருடம். பிஇ படித்து கொண்டிருக்கிறாள். அப்போது அவளுக்கு பரீட்சை நேரம். எப்போது விஹான் சென்றாலும் அவளை பார்க்க முடியவில்லை. தன் அறையிறையே படித்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்காமல் எந்த 1 மாதமாக தவித்து போய்விட்டான். ஏதோ ஆறு பார்க்கும்போதெல்லாம் இவனிடம் அப்படியே காதல் வசனம் பேசுவது போலதான். இவனிடம் கொஞ்சி பேசிவிடவில்லை என்றாலும் அவளின் அருகாமையில் இருப்பது அவனை கண்களால் வளவாடி மனதிற்குள் நிரப்பிக் கொள்வதுமே விஹானுக்கு ஒரு சுகமாக இருந்தது. இப்போதும் அதுவும் இல்லாமல் தவித்து போனவன் மலம் முழுக்க அவளை காணும் ஏக்கமே. இவன் அறிந்தவரை அவளுக்கு பரீட்சை முடிந்து 2 நாட்கள் ஆகியிருக்க விடுமுறையில் வீட்டில்தான் இருப்பாள் என்பது தோன்ற ஊர் வந்து சேர்ந்தவன் தனக்கு இருந்த களைப்பையும் மீறி ஓய்வெடுக்க கூட தோன்றாமல் தயாராகி விட்டான். பூனைக்குட்டி என்னை ரொம்ப பாடா படுத்துறடி என்றபடியே இப்போது தான் வந்தவன் உடனே கிளம்பி கீழிறங்கி வரவும் அதை கண்ட மைத்திலி, ரெஸ்ட் எடுக்கலையாப்பா என்றார் ஆச்சரியத்தோடு. நோ மாம், ஒரு முக்கியமான வேலை இருக்கு என பதிலளித்தவன் அப்போதே அவரும் வெளியே செல்ல தயாராக இருப்பதை கவனித்து, நீங்க எங்க காலையிலேயே கிளம்பிட்டீங்க என கேட்டவரை அங்கு அப்போதுதான் எழுந்து வந்து அமர்ந்து காஃபி அறிந்து கொண்டிருந்த பூர்ணியின் அருகில் சென்று அமர்ந்தான். மாமா வீட்டுக்கு தான்ப்பா என்றார் மைதிலி. நிமிர்ந்து பார்த்தவனுக்கு இப்போதே அவர் அலங்காரம் ஏதோ விசேஷத்திற்கு செல்வது போல இருக்க நெற்றியே சுருக்கியவன், மாம் இன்னைக்கு என்ன என்றான். நம்ம அரவிந்திற்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம் விகு என அவர் சந்தோஷ குரலில் கூற இவனும் மொத்தமாக அதிர்ந்து போய் தன் தங்கையை திரும்பி பார்த்தான். அப்போதே அவள் முகத்தில் இருந்த வேதனையும் சிவந்த கண்களும் கவனத்தில் பதிய இந்த விஷயம் அவளுக்கு முன்பே தெரியும் என்று புரிந்தது. வழக்கமாக தன்னை கண்டதும் வரும் உற்சாகமான பேச்சும் இன்று இல்லை என்பதை உணர்ந்தவன், என்ன திடீர்னு என்றான் அன்னையிடம். இல்ல, அரவிந்தனுக்கு ஜாதகத்தை எதேச்சையா பார்த்தப்போ அவனுக்கு 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் செய்யணும், இல்லைன்னா அப்புறம் அது நடக்காம போக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களாம். அதான் அன்னிங்களோட பெரியம்மா பேத்தியை கேட்கறதுக்காக அவங்க வீட்டிலிருந்து வந்து பேசவும் இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க என்றார். அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் பூர்ணி எழுந்து சென்று விட விஹானுக்கு அடுத்து என்ன என்ற எண்ணமே மனதில் ஓட, எத்தனை மணிக்கு என இன்னும் அரை மணியில் கிளம்பணும்
எனவும் நானும் பாட்டியை பார்க்கணும், நானே உங்களை கூட்டிட்டு போறேன் என்றான். யோசனையோட தங்கையின் அறைக்கு சென்றவனை யாருமற்ற அறையே வரவேற்றது. நெற்றியே ஒரு நொடி சுருக்கியவன் பாத்ரூமில் இருந்து சத்தம் வரவே அப்போதுதான் உள்ளே வருவது போல் பூர்ணியை அழைக்க அவளும் இதோ வருவதாக சொல்லி முகத்தை துடைத்தபடியே வெளியே வந்தாள். அவனின் கண்களில் அழுததை சொல்லாமல் சொல்ல என்ன பண்றதா உத்தேசம் பூர்ணி என திடீர்னு கேட்ட அண்ணனை புரியாமல் பார்த்தவள் தன் படிப்பு முடிந்ததை பற்றி கேட்பதாக நினைத்து பொட்டிக் வைக்கலாம் என்று ஐடியாவில் இருக்கேனா என்றாள். நான் கேட்டது அருவி விஷயத்தில் என்ன செய்யறத உத்தேசம் என்றான் அழுத்தம் திருத்தமாக. இதை கொஞ்சமே எதிர்பாராதவள் நான் 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 என திணறி பின் நான் என்ன செய்யணும் என்றால் சமாளிக்க முயன்று. ஒன்றும் செய்யலைன்னா இப்படித்தான் அழுதுகிட்டே இருக்கணும் காலம் பூரா எனவும் அவனை அதிர்ந்து பார்த்தவளை கண்டவன் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு புரியாதது ஒண்ணுதான். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன் இன்னும் உங்க மனசை வெளிப்படுத்திக்கல என்றான் குழப்பத்துடன். விஹானுக்கு தெரிந்திருக்கிறது என்றதும் முதலில் அதிர்ந்தவள் பிறகு நேற்று விஷயம் அறிந்ததிலிருந்து யாரிடமும் சொல்லிக்கூட ஆறுதல் தேட முடியாத தவித்து கொண்டிருந்தவள் அண்ணனிடம் ஆறுதல் தேடி அலைக்களம் புகுந்தாள். அவனின் தோல் சாய்ந்து அழுது கரைந்தவளை சமாதானம் செய்து ஒரு வழியாக அழுகிய நிறுத்தியவன் என்ன பிரச்சனை என்று விசாரித்தான். அதானா எனக்கும் தெரியல. அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அது எனக்கே நல்லா தெரியும். ஆனா ஏன் சொல்ல தயங்குறாங்கன்னு தான் தெரியல. அழுகை நின்றிருந்தாலும் குரலில் அப்பட்டமாக கவலையும் ஏக்கமும் வழிந்தது. சரி, அவன் சொல்லலன்னா என்ன, உனக்கு பிடிச்சிருக்கில்ல, நீ சொல்ல வேண்டியது தானே என்றான் இலகுவாக. இவனுக்கு எப்படி சொல்ல புரிய வைப்பது என்று பூர்ணிக்கு புரியவில்லை. ஆண்மகன் அவனே சொல்லாத போது நான் எப்படி சொல்றது என்ற பெண்களுக்கேயான நாணம் தடுக்க அதை சொல்ல தயங்கியவளை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தவனுக்கு ஓரளவு அவளின் மனநிலை புரிந்தது. சரி, அவனை உனக்கு இத்தனை வருஷமா தெரிஞ்சதை வச்சு நீ என்ன காரணமா இருக்கும் என்று ஏதாவது கெஸ் வச்சிருக்கியா என்றான். தெரியல என தலையசைத்தவள் ஒருவேளை என தயங்க சொல்லு என்று ஊக்கினான். இது தானு தெரியல, ஆனா நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து தயங்குறாங்க, இதனால நமக்கு ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். நானும் இதைத்தான் நினைச்சேன் என்றபடியே யோசித்தவன். ஆனா அதுக்காக மனசில் இருக்கிறதே சொல்லாம மறைச்சி வேறு கல்யாணம் செஞ்சுக்குவானா அவன் என்றான் கோபத்தோடு. அவங்களை தப்பா எதுவும் சொல்லாதனா, அவங்க அப்படி இல்லை என்றவளை கண்டு ஓஹோ என்றான் சிறிய புன்னகையோடு. நிஜமானா? அவங்க ரொம்ப நல்லவங்க என தொடங்கிய தங்கையை கண்டவன் தெரியுமா, அதனால தான் உங்களுக்காக பேசுகிறேன் என்றான். சிறிது நேரத்தில் மைதிலியை அழைத்து கொண்டு அரவிந்த் வீட்டிற்கு கிளம்பியவனுக்கு மனதில் கோபம் கனன்று கொண்டு இருந்தது வருங்கால மச்சானின் மேல். ஆனால் அங்கு விஹான் சென்றபோது யாரை கேட்டு முடிவு செஞ்சிங்கம்மா என்று அரவிந்த் இதற்கு சம்மதிக்காமல் வாதிட்டு கொண்டிருந்தான். 3 நாட்கள் அலுவலக பணியாக பெங்களூர் சென்று இருந்தவன் அப்போதே வீட்டிற்கு வந்திருந்தான். இல்லை, நாங்களாக தேடி போகவும் இல்லை, திருமணத்தை உறுதி செய்யவும் இல்லை. உன் திருமணம் பற்றிய பேச்சு வரவும் அவர்களாக வந்து கேட்கவும் சரியாக இருந்தது. அதான் என விளக்கிய அன்னையை கண்டு அதற்காக என்கிட்ட கேட்காமலேயே ஏற்பாடு செய்வீங்களாமா என்றான். உனக்கு பிடிச்சிருந்தாதான் அருவி, அடுத்த கட்ட ஏற்பாடு என புரிய வைக்க முயல இவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் ஆற்றாமையோடு பார்த்து கொண்டிருந்தான். மனதில் ஒருத்தியை வைத்து கொண்டு சும்மா வேணும் சென்று வேறு பெண்ணை பார்க்க கூட அவன் மனம் ஒப்பவில்லை. இந்த வாக்குவாதங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்க பெண் வீட்டினர் அழைத்து பெண் வேறு ஒருவரை விரும்புவதாக சொல்லி ஏற்பாட்டை நிறுத்தி கொள்ளலாம் என்றும் சிரமத்திற்கு மன்னிக்குமாறு கூற பிரச்சனை எதுவுமில்லாமல் சுமூகமாக முடிந்தது. அப்போதே திடீரென்ற ஏற்பாட்டால் அது அரவிந்திற்கு தெரியப்படாததும் அதனால் நடந்த குழப்பமும் புரிய அருவி மேல் பொங்கிய கோபம் விஹானுக்கு சற்று மட்டுப்பட்டது. அதன் பின்னே தன் மனம் கவர் பைங்கிலியை மனது தேட கண்களால் வீட்டை அலசியவனுக்கு அவளை தவிர அனைவரும் அங்கு தென்பட்டனர். அடுத்து என்ன செய்வது, எப்படி 3 மாதங்களுக்குள் திருமணத்தை நடத்துவது என்று அனைவரும் விவாதிக்க எப்படி என்ன சொல்லி தடுப்பது என்று குழப்பத்தோடு அரவிந்த் முழித்து கொண்டிருக்க அவற்றை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் விஹான். என்னதான் செய்கிறான் பார்க்கலாம் என்பது போல் அவனின் கண்கள் மட்டும்தான் தேடுதல் வேட்டையே தொடர அதை கண்டு கொண்ட பாட்டி ஆறு எங்கேடா என தெரியாதது போல் கேட்க அவ மாடியில் இருக்காள் அச்சுமா என்றாள் ஆதி. இதை கேட்டு விஹான் பாட்டியின் பக்கம் திரும்ப அவர் ஒன்றும் தெரியாதது போல் திரும்பி கொண்டார். மெல்ல அங்கிருந்து கலந்து மேலே ஏறி சென்றவன் காதில் அவளின் கலகலவென சிரிப்பு சத்தம் கேட்க யாரோடு பேசுகிறாள் என்ற யோசனை தோன்ற உடன் இருப்பது யாரென்று தெரியாமல் எப்படி செல்வது என தயங்கியவனுக்கு அவள் உதிர்த்த பெயர் காதில் விழ ஒரு அதிர்வோடு அங்கு நுழைந்தான். அங்கு ஆறு திரும்பி அமர்ந்திருக்க இவனுக்கு அவள் முதுகு தெரிந்திருந்தது. அவள் கையில் பிடித்திருந்த டேப்பில் வீடியோ காலில் புனித்துடன் பேசி கொண்டிருந்தாள். இது விஹான் கொஞ்சமும் எதிர்பாராதது. அவன் வெளிநாடு சென்று விட்டதால் பெரிதாக அவனை பற்றி சிந்திக்காதவன் வெறும் 1 நாள் பழக்கத்தில் இவ்வளவு தூரம் பழக்கம் ஏற்படும் என்று நினைக்காததால் அதிர்ந்து நின்றான்.
மாடிக்கு செல்லும் நுழைவாயிலேயே இவன் நின்றதால் இருவருக்குமே இவன் வந்தது தெரியாமல் போக அவர்கள் தங்கள் அரட்டையை தொடர்ந்து கொண்டிருந்தனர். அதிலிருந்து ஒருவித நெருக்கமே அவர்கள் பல நாட்களாக பேசுவது புரிந்தது. ஆறு பேசியதில் நட்புடன் கூடிய நெருக்கம் தெரிய புனித்தின் பேச்சில் டன் டன்னாக காதல் வழிந்தது. அதை கண்டவனுக்கு அந்த டேப்பை பறித்து சுக்கு நூறாக உடைக்கும் வெறியல. அதற்கு மேல் அங்கு நிற்காமல் விறுவிறு என இறங்கியவன் அதே வேகத்தில் மைத்திலியை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். அரவிந்த் பூர்ணி விஷயத்தை பற்றி மைத்திலியிடம் சொல்லி தந்தையிடம் இன்று பேச நினைத்திருந்தவன் முடிவை மாற்றிக்கொண்டு அப்போதே சென்று தந்தையின் முன் நின்றான். மிகவும் முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டுமே அலுவலக அறையில் இருக்கும் நேரத்தில் தன் முன் வந்து நிற்கும் மகனின் வரவை கண்டவர் தான் செய்து கொண்டிருந்த வேலையை தள்ளி வைத்துவிட்டு விஹான் பேசுவதை கேட்க தயாரானார். பூர்ணிக்கும் அரவிந்துக்கும் மேரேஜ் பேசணும் டாட் என சுற்றி வளைக்காமல் நேராக விஷயத்திற்கு வர முதலில் இதை கேட்டு வியந்தவர் என்ன விகு திடீர்னு என்றார். அருவியின் ஜாதகத்தில் தொடங்கி அனைத்தையும் கூறியவன் அவனின் தயக்கத்தையும் கூற ஐ நோ என்றார் இலகுவாக. அவருக்குமே திருமணத்தில் சில நேரங்களில் அவர்களின் பார்வைகள் கண்ணில் பட்டிருக்க அவருக்கும் அருவியை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் மறுப்பதற்கும் எந்த காரணமும் இல்லாமல் போக எதுவாக இருந்தாலும் அவர்கள் வாயால் வரட்டும் என்று காத்திருந்தார். அதை கேட்டு புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தவனை கண்டவர் ஓகே முடிச்சிடலாம் என்றார். விஹானின் முகத்தில் இருந்தே கண்டு கொண்டவர் வேறு என்ன என்றார். அப்படியே எனக்கும் ஆருஷாவுக்கும் சேர்த்தே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க டாட் என எந்தவித தயக்கமும் இல்லாமல் நேரடியாக கூறியவனை கண்டு அதிர்ந்தவர் வாட் என்றார். ஜெய்யுக்கு அது நிஜமான அதிர்ச்சி. அருவி பூர்ணி விஷயமாவது அவர் ஓரளவு ஊகித்ததும் எதிர்பார்த்ததும் இருந்தார். ஆனால் விஹான் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நிஜமான அதிர்வோடு அவனை பார்த்தவர் இது விளையாட்டு விஷயமில்ல விகி என்றார். நானும் விளையாடலை டாட் என்றவனை கண்டவர் உன் லைஃப் ஸ்டைலுக்கு இதெல்லாம் செட் ஆகாத விகி என அவனின் ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்டேட்டஸ் பார்க்கும் சிறு வயது பழக்கத்தை மனதில் கொண்டு சொல்ல ஏன் என்றான் ஒற்றை சொல்லாக. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ அதான், ஆனால் உனக்கு செட் ஆகாது. வேண்டாம் என்றார். அந்த வீட்டு பொண்ணை நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு செட் ஆகும், எனக்கு ஆகாதா என்றான் சற்று கேலி கலந்து. அதில் சற்று புன்னகை தோன்ற எங்கள் விஷயமே வேறு விகி, எங்களுக்குள்ள காதல் இருந்தது என மேலும் பேச முயன்றவரை எங்களுக்குள்ள காதல் இல்லைன்னு யார் சொன்னா என்றான் விஹான் குரல் தடை செய்திருந்தது. இவன் என்ன இப்படி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தருகிறான் என்று எண்ணியவர் எதில் விளையாடுறதுன்னு இல்லையா விகி என கடிய நான் ஏன் விளையாட போறேன் டாட் என்றான் கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல். பின் அவரை பேசி இருவரும் விரும்புவதாக நம்ப வைத்து அவரை சம்மதிக்க வைத்தவன் இரு திருமணத்தையும் சேர்த்து நடத்த சொல்ல அடுத்த ஆட்சேபனை கிளம்பியது அவரிடமிருந்து. சரி, நீ சொல்வது போலவே இருந்தாலும் அப்போ என்ன அவசரம்? இன்னும் 6 படிப்பு முடிய 1 வருஷம் இருக்கே, அது முடிந்ததும் வச்சுக்கலாம் என்றார். நோ டாட், அவள் மேரேஜுக்கு அப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணட்டும் என்று தன் முடிவிலே நின்றவனை சற்றே பொறுமை இழந்து பார்த்தவர் அப்படி என்ன அவசரம் என்றார். அதற்கு பதில் சொல்லாமல் தலையை அழுத்த கோதி கொண்டவன் அவரை நேர் பார்வையாக பார்க்காமல் அவசரம்தான் டாடி என்றான் எங்கேயோ பார்த்தபடி. அந்த பதிலில் ஒரு நொடி நெற்றியை சுருக்கியவருக்கு அவன் காதல் மனம் புரிய அவனுக்கு சம்மதம் தெரிவித்தார். அண்ணன் தங்கை இருவரும் மீண்டும் இந்த திருமணத்தின் மூலம் நம் இரு குடும்பங்களுக்கும் இடையில் பிரச்சனை வரக்கூடாது என்று தயங்குவதாக கூறி இதை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் போலவே நடத்த சொல்ல அதற்கு 1000 கேள்விகள் கேட்டு அதன் பிறகே பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக ஒத்துக்கொண்டார். அவருக்குமே அவர்கள் பயத்தின் பின் இருக்கும் நியாயம் புரிந்தது. முன்பு மைதிலியின் தாய் வீட்டினர் மேல் இருந்த கோபம் கூட அவருக்கு இப்போது இல்லை. அவர்களின் பக்கம் இருந்த நியாயத்தை பூஷிதாவின் திருமணத்தின் போது ஒரு தந்தையாக அவரும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டார். அதுவரை அங்கு செல்லாமல் இருந்தவர் திருமண அழைப்பிதழ் வைக்க நேரில் சென்றபோது அவர்கள் எந்த ஒதுக்கமும் தயக்கமும் இல்லாமல் மனதார வரவேற்று உபசரித்ததில் அவர்களிடையே ஒரு சுமூகமாக உறவு ஏற்பட தொடங்கியிருந்தது.